மதுரையில் குரூப் 4 வினாத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்ட தனியார் பேருந்தின் கதவுக்கு A4 ஷீட்டால் மறைத்து சீல் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக TNPSC தேர்வில் வாகனங்களில் பணியில் இருந்த காவல்துறையினர் மூலமாக இந்த வினாத்தாள்கள் கசிந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில கண்டெய்னர் போன்ற மூடப்பட்ட வாகனங்களில் எடுத்து செல்லாமல் தனியார் பேருந்துகளில் எடுத்து செல்வது சர்ச்சையாகி இருக்கிறது. இதை வினாத்தாள் கசிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கண்ணு முன்னாடி 20 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேர் இங்கே பாருங்கப்பா உங்க முன்னாடி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் இந்த பண்டில் அப்படி சொல்லி பண்டில் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா சீல் வச்சிருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினும் சீல்டு. அந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சம் சார். ஓகே. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த ஸ்கூலில் கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க, எங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணலை. அதாவது நாமக்கல்ல சொல்கிறாங்க, NKR விமன் காலேஜ் சொல்கிறாங்க, தூத்துக்குடியில் சொல்கிறாங்க, திருச்சியில் சொல்கிறாங்க, எல்லா ஊர்களையுமே விழுப்புரத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணலை, முன்னாடியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சேலத்தில் குரூப் 4 விடைத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகளில் ஆங்காங்கே உடைப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் முறையான பாதுகாப்பு இந்த விடைத்தாள்களுக்கு இல்லாதது தற்பொழுது அம்பலமாகி சர்ச்சை வெடித்திருக்கிறது.